ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, காராமணி காயை வச்சு கொஞ்சம் ஸ்பைசியாக ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த பொரியல் எல்லா வகையான குழம்பு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயில் லோ கேலரி இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காயை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 2 கட்டு காராமணி காய் எடுத்திருக்கேன். இந்த காராமணி காய்க்கு தட்டைக்காயின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த 2 கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக இந்த பொரியலை சாப்பிட்லாம். காயோட 2 பக்கம் முனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் ரொம்ப எலசுன்றனால நார் எதுவும் இருக்காது. இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா காயும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காயை ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொடிசாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு எலசான காய் போட்டு செஞ்சாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை முத்தி போன காயை போட்டு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா காய் வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், சாப்பிட நல்லாவே இருக்காது. அதனால் காய் எலசா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பொரியல் பண்ணுங்கள். ஒருவேளை முத்தி போயிருந்துன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்சு உள்ளே இருக்க பயிரை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணியில் ஒரு அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பொரியல் பண்ண ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு 1 2 வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். அதாவது வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டுக்கிட்டால் போதும். எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன் சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். காராமணி காய் வேக கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அதனால் மினிமம் 10 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பத்த தேங்காவை பொடிசா நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா திருகுன மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் திருகுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. காயை நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. ஒரு கிளறி விட்டுக்கோங்க. காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுருக்கனால கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கிளறி விடும் போது அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வரும். 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் அந்த காயோடு சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வெளியில் வருது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்டான ஒரு காராமணி காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.